தெய்வம் இருப்பது எங்கே? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன சமையல்? ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. எல்லாரும் சேர்ந்து செய்ய போறோம். ஓகே. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர், வெங்காயம், பூண்டு, இஞ்சி போட்டு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இல்லையா? எவ்வளோ நேரம் அந்த மாதிரி வேகணும்? பொன்னிறமாக வர வரைக்கும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை போடவும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆடுறதுக்கு ஃபிஷ் ஃப்ரை தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், சால்ட், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், தமிழில் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவு தானே. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நன்கு கலக்கவும். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ்ல அது என்னது? அது இஞ்சி பூண்டு பேஸ்ட். டாடி எனக்கு ஒரு டவுட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய மசாலாவிலே இப்பொழுது பாப்பா அவர்கள் அந்த மீனை அதிலே குளிப்பாட்டி வைத்து எடுத்து அதற்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மசாலாவிலே அந்த மீனை போட்டு திருப்பு என்று திருப்பி சாதாரண மீன் இப்பொழுது மசாலா வீடாக மாறிவிட்டது. பின்பு ஒரு மிக்சியை எடுத்துக்கொண்டு நாம் ஆற வைத்திருக்கிறோம் அல்லவா, அந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் பூண்டையும் இஞ்சியையும் என் பாசத்தையும் என் தேசத்தையும் போட்டு மஞ்சள் தூளை சற்று ஏடு செய்து கொள்கிறோம். சற்று காரம் இருப்பதற்காக மிளகாய் தூளை சேர்த்து கொள்ளவும். மல்லித்தூள் சற்று மணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மல்லித்தூள், சிறிதளவு தேங்காய், இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து இப்பொழுது அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபிஷ் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். தமிழில் வீக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தப்ப தமிழ் வாத்தியார் லீவ் போட்டேன். கடுகு படப்படம் என்று பொரிந்த பின்பு சற்றே வெந்தயம் சிறிதளவு சேர்த்து கொண்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தரம் இது மூணையும் போட்டுங்க நல்லா வணக்கணுங்க. அரைச்சி வச்ச மசாலா பேஸ்டிங்க நல்லா அழுகா அப்படி ஊற்றணுங்க. போட்டு போட்டு வாங்கிட்டு நல்ல மனமா இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க. மீன் வேகணுமா இல்லை, கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாமுங்க டேஸ்ட்டுக்கு. தேவையானாலும் ஆருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்குங்க.
கொஞ்ச நேரத்துக்கு மூடி வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணாமுங்க. நல்லா கொதிக்கணும். நல்ல குழம்பு கொதிச்சு போடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம எலுமிச்சங்காய் சைஸில் இருக்குதுல்லங்க ஒரு புளி, அது எடுத்துக்க நல்லா புளிஞ்சுக்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அந்த சூஸை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும். நான் பொதுவாகவே மீன் குழம்பு கடிமிங்க. என்னோட சம்சாரம் செஞ்சது தான் நான் இன்னும் அடிமிங்க. மறுக்கா கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுங்க, முடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணினீங்கன்னா அப்படி இருக்குமுங்க ஒரு டேஸ்ட். நம்ம போட்ட மீன் மாங்காய் எல்லாமே பாருங்க, கிரேவி, ஃபிஷ் கிரேவி ரெடி. ரொம்ப மனமாக இருக்குதுங்கோ. டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன். அடுத்ததுங்க நம்ம நல்லா எண்ணெய் சூடு காஞ்சதுக்கப்புறம் கடையை வச்சு மசாலா மீன் ஃப்ரைங்க நல்லா சம்மன் வறுத்து சாப்பிட போகிறோம். இது கூடயே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை தலை இருக்குது இல்லைங்க, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே மீனை திருப்பி போட்டலாம். இன்னொரு சைடு வேகணும் இல்லைங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு ஒரு புடி ஒயிட் ரைஸ், ஃபிஷ் கிரேவி, மூணாவதா நம்ம ஐட்டம் ஃபிஷ் ஃப்ரை. தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே, வேறெங்கே சடை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா bye.